வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்க்கை, ஆன்மீகம், அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட சில ஆழமான கொஞ்சம் புரட்சிகரமான ரகசியங்களை பத்தி அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அதிரடியான கேள்வி: உங்களுக்கு உண்மையிலே கடவுள் தேவையா? யோசிச்சு பாருங்க. நாம ஏன் சில சடங்குகளை செய்யறோம், ஏன் சாமி கும்பிடுறோம்னு எப்பதாவது உண்மையாக யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தான் இதெல்லாம் நாளுக்கு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். நம்ம விழிப்புணர்வு எங்க இருக்கு? அந்த அடிப்படை கேள்வி எங்கு? நம்ம வாழ்க்கையில நாம தொலைஞ்சிட்ட மிக முக்கியமான அடிப்படையான கேள்வி இதுதான். நான் ஏன் இருக்கிறேன்? பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வேலைகள்ல நாம எவ்ளோ பிஸியா இருக்கோம்னா, நாம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிற அந்த சாதாரண ஆனா மிகப்பெரிய அற்புதத்தையே நம்ம கவனிக்கிறதில்ல. நாம எல்லாரும் எப்படிப்பட்ட மேலோட்டமான அடையாளங்களை பெருமையா சுமந்துக்கிட்டு திரியிறோம்னு கொஞ்சம் பாருங்களேன். நான் ஏழை, நான் பணக்காரன், நான் படிக்காதவன், இல்ல நான் உயர்ந்தவன்னு எக்கச்சக்க லேபிள்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் அடித்தளமான நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை உண்மையை நாம சுத்தமா மறந்துடுறோம். சயின்ஸ் படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம இதயம் சுமார் 1,00,000 முறை துடிக்குது. ரத்தம் எப்படி பம்ப் ஆகுது, வால்வுகள் எப்படி திறக்குது, ஆக்சிஜன் எப்படி உள்ள போகுதுன்னு எல்லாத்தையும் அறிவியல் ரொம்ப துல்லியமா டெக்னிக்கலா நமக்கு விளக்கிடும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். உடல் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு அத்துப்படி. ஆனா ஏன் என் இதயம் துடிக்குது அப்படின்னு எப்பதாவது கேட்டிருக்கமா? நாம ஏன் படைக்கப்பட்டோன்னு யாருக்கும் தெரியல. எப்படி இயங்குதுங்கிற பதில்கள்ல மூழ்கி போன நாம ஏன் இயங்குதுங்கிற கேள்வியே மொத்தமா காத்துல பறக்க விட்டுட்டோம். இத புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பல்லு இடுக்குல கறி மாட்டுற வரைக்கும் நமக்கு பற்கள் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வராது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நம்ம இருப்பையே நம்ம உணர்றோம். நமக்குள்ள சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கிற அந்த மாபெரும் அற்புதத்தை நம்ம சட்டை செய்யறதே இல்ல. இப்படி ஏன் நம்ம வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை தவற விடுறோம்னு தெரிஞ்சுக்க நாம இந்த சூட்சமம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகணும். இதுதான் நம்மளோட அடுத்த பகுதி. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற இந்த சம்பவத்தை கவனிங்க. ஒரு பொண்ணு வேணும்னே தன் கைக்கோட்டையே கீழே போடுறா. அத பாக்குற ஒரு அப்பாவி பெரியவர் பாவமேன்னு எடுத்து அவகிட்டே கொடுக்கறாரு. ஆனா அதே கூட்டத்துல இருக்கிற அவளோட காதலனுக்கு மட்டும்தான் புரியுது அந்த கைக்கொட்டை கீழே விழுந்தது அவனுக்கான ஒரு சிக்னல்னு. இதுதாங்க சூட்சமம். விழிப்புணர்வு உள்ளவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு ரகசிய தகவல் தொடர்பு தான் சூட்சமம். இந்த உலகமும் சரி, கடவுளும் சரி, இப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான அலைவரிசையில தான் இயங்கிட்டு இருக்காங்க. கடவுள் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவும் அவர் உங்ககிட்ட சூட்சமமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ சத்தம். நமக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட பெரியவர் மாதிரி தான் நம்ம கண் முன்னாடி நடக்கிற சூட்சமம் புரியாம முட்டாளா நிப்போம். சரி, நாம ஏன் இப்படி விழிப்புணர்வு இல்லாம இருக்கோம்? இந்த 3வது பகுதியில அதை பத்தி பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு தேவையே இல்லாத கேட்காத கேள்விகளுக்கான பதில்களால நம்ம மனம் நிரம்பி வழியுது. உதாரணத்துக்கு, திருக்குறள் மாதிரி ரொம்ப பழமையான நூல்களை மக்கள் படிக்கும்போது மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணவோ இல்ல தான் ஒரு அறிவாளின்னு காட்டிக்கவோ தான் படிக்கிறாங்க. இந்த நூல் எனக்காக எழுதப்பட்டதா, இது நேரா என்கிட்ட தான் பேசுதா அப்படின்னு யாருமே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த வரி ரொம்ப முக்கியமானது. கேள்வி எழும்பாதவனுக்கு பதில் சொல்லி என்ன பயன்? உங்களுக்குள்ள ஒரு உண்மையான கேள்வி உருவாகலன்னா வெளியே இருந்து வர்ற எந்த பதிலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஒரு உண்மையான சத்சங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடிமேடு பதில்களை கொடுத்து மனப்பாடம் செய்ய வைக்கிறது இல்ல. உங்களை ஒரு உண்மையான கேள்வியை கேட்க தூண்டுறது தான் அதோட நோக்கம். இதுல இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் என்னை காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட போய் மக்கள் மன்றாடுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு வந்து பயத்துல சிசிடிவி கேமரா வைப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா, இல்ல சும்மா சடங்குக்காக இதெல்லாம் செய்யறாங்களா அப்படிங்கறத இது வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். நம்மளோட ரொம்ப பழமையான சில விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? கல்லும் கடவுளும் நமக்கு என்ன கத்துக்கெடுக்குது? ஒரு கல்லை நம்ம வழிபடுறோம் இல்லையா? அது நமக்கு என்ன பாடம் சொல்லுது தெரியுமா? அந்த கல்லு மேல நீங்க பாலை ஊத்துனாலும் சரி, இல்ல அது முன்னாடி நின்னு கத்தி சண்டை போட்டாலும் சரி, அது எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. நீ என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட அமைதிய, பக்குவத்தை அந்த கல் தன்னோட மௌனத்தால நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? கடவுளை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்சிட்டு என் பிரச்சனையை தீர்த்து வைன்னு ஆர்டர் போடுறோம். உண்மையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தேவையான ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கடவுள்கிட்ட கேட்கறது தான். அதுதான் சரியான புரிதல். நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாயைகள் எல்லாம் உடையும் போது நமக்கு கிடைக்கிற அந்த முழுமையான சுதந்திரம், அதாவது கொண்டாட்டமே நம்ம பிறப்புரிமை அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்மளோட பிறப்பே ஒரு அசிங்கமான விஷயமா, வெட்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கறோம்.
ஆனா நாம பிறந்தது அந்த உடல் ரீதியான சந்தோஷத்திலிருந்து தான். அதனால வாழ்க்கைய எந்த சமூக தயக்கமோ குற்ற உணர்ச்சியும் இல்லாம நாம முழுமையா ஏத்துக்கணும். உண்மையா சொல்லப்போனா நீங்க சந்தோஷமா இருக்க யாருடைய பெர்மிஷனும் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்லை. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உங்களோட பிறப்புரிமை. நம்ம பிறந்ததே கொண்டாடுறதுக்காக தான். அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. இந்த உலகமோ சமூகமோ நம்ம மூளையில திணிச்ச பதில்களை அப்படியே பிளைண்டா ஏத்துக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்குள்ள திரும்பி பாருங்க. இந்த மாயிலிருந்து உங்களை தட்டி எழுப்புற அந்த முதல் உண்மையான கேள்வி என்னவா இருக்கும்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அந்த ஒரு கேள்வியில தான் உங்க வாழ்க்கையோட மொத்த சூக்ஷ்மமும் அடங்கியிருக்கு.